ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை குழம்பு வைக்க போகிறோம். முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நிறைய டைப் பார்த்துருப்பீங்க. நான் வந்து வேறு டைப் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன், அதையும் பாருங்கள். தேவையானது பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பிரியாணி ஸ்பைசஸ் என்னென்னவோ எல்லாமே வச்சுருக்கிறேன். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், முட்டை. எண்ணெய் பாருங்கள் ஊற்றிட்டேன், காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு ரெடி பண்ணிக்கலாம். வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். முழு பூண்டு 2 க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 2 முழு பூண்டு, சின்ன வெங்காயம், இது 2 இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். பார்த்திங்கன்னா நல்ல கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. எல்லோரும் ஒரு மாதிரி செய்வாங்க. நான் ஒரு டைப் செஞ்சுருக்கேன். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா முழுசாக வணங்கணும்னு தேவையில்லை, பாதி வணங்கினா போதும். இது பார்த்திங்கன்னா தேங்காய் அரை முடியில் பாதி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா குழந்தைங்களாம் எடுத்து வச்சிடுறாங்க. அதனால் நம்ம இதில் போட்டு அரைச்சிருவோம். தேங்காயும் இதில் போட்டு அரைச்சிடுவோம். பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே நல்லா வணங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கேன். தனியாப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை வந்து கேஸ் ட்ரபிள் அப்படின்றதுனால பெருங்காயம் போட்டுக்கணும்னா உடம்புக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல மசாலா வந்து நல்லா வணங்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம். புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து இறக்கிட்டு ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதில் ஊற்றிக்கலாம். மசாலா நம்ம பார்த்திங்கன்னா மசாலா வந்து முட்டைக்கான கிரேவி வந்து நம்ம கரெக்டாக தண்ணி வச்சு வச்சுட்டோம். இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம முட்டை போடலாம். பார்த்திங்கன்னா முட்டையை வந்து இப்படி கீறி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி இதை வந்து இதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பாருங்கள், உடச்சி ஊற்றிருக்கிற முட்டை வெந்து மேலே வந்துருக்குது. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இருந்தோம்னா முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா கொதிச்சிடுச்சிங்க. உடச்சி ஊற்றின முட்டையும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அப்புறம் நம்ம அப்படியே வேச்சு போட்ட முட்டையும் நல்ல மசாலா ஏறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிரேவி வந்து நல்லா கொதித்து பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. யாருக்கெல்லாம் முட்டை கிரேவி பிடிக்குன்றதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம்.
பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டை குழம்புக்கு நான் வந்து தோசை ஊற்றிருக்கிறேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.